அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நூரானி காயிதாவுடைய கிதாபின் தொடர்ச்சியா நம்ம அடுத்த பாடம் தான் பார்க்க போறோம். போன வீடியோல பாத்தீங்கன்னா மத்தின் சட்டங்களை நம்ம அறிமுகப்படுத்தி இருந்தோம். அந்த மத்தின் சட்டங்கள்ல 3 வகைகளை நம்ம சொல்லியிருந்தோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இரண்டாவது வகையான மத்தே முன்ஃபசில் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகப் மாதிரி மத்தே முத்தசில் பத்தி பார்த்துட்டு வந்துடலாமா? நம்ம மத்தே முத்தசில்னா என்ன சொல்லியிருந்தோம்? மத்துனாலே பொதுவா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கக்கூடிய சட்டத்தின் பிரகாரம் நம்ம அலிஃப் மத்தா யா மத்தா வாவ் மத்தா ஒரு அலிஃப் அளவு நம்ம நீட்டி ஓதணும் அப்படின்னு நம்ம முதல்ல ஆரம்பத்துல நம்ம பார்த்திருந்தோம். இந்த கிதாபுடைய ஆரம்ப பகுதியிலிருந்து நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்ப அதிகப்படியாக நீட்டக்கூடிய மத்தாக நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னா மத்தே முத்தசில ஒரு வகையா பார்த்தோம். அதுக்கும் இந்த அலிஃப் மத்தா யா மத்தாக்கும் என்ன ஒரு தொடர்பு அப்படின்னா, எப்பயுமே மத்தே முத்தசில் முன்ஃபசில் மத்தே லாசிம்க்கு அலிஃப் மத்தா யா மத்தாக்கும் ரெண்டுக்குமே தொடர்பு இருக்கு. எப்படின்னா மத்தே முத்தசில நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அதே வார்த்தையில் வருமானால் அது மத்தே முத்தசில் ஆகும். இதை 4 அலிஃப் அளவு நீட்டி ஓத வேண்டும் பார்த்திருந்தோம். அப்ப இந்த இடத்துல மத்துடைய எழுத்துக்கு பின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்களா, அப்பனா அது என்ன மத்து? நம்ம பார்த்த ஒரு அலிஃப் நீட்டக்கூடிய ஒரு மத்து தான். அந்த 3 வகையான மத்துல இருந்து ஒரு மத்து வரும். இந்த மத்து தான் முத்தசிலுக்கு வரும். இந்த மத்து இப்ப அலிஃப் மத்தா தான் முத்தசிலுக்கு வரும், யா மத்தா தான் முத்தசிலுக்கு வரும், வாவ் மத்தா தான் முத்தசிலுக்கு வரும் அப்படின்லாம் கிடையாது. 3 மத்துக்கள்ல இருந்து இந்த 3 மத்துக்கும் எது வேணா வரலாம். ஆக மொத்தத்துல மத்துடைய எழுத்தாக இருக்கணும். அது அலிஃப் மத்தாவாக இருக்கலாம், யா மத்தாவாக இருக்கலாம், வாவ் மத்தாவாக இருக்கலாம். சோ அந்த மத்துடைய எழுத்துக்கு பின்பு ஹம்சா எந்த வார்த்தையில வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். நம்ம வார்த்தையை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அந்த வார்த்தைக்குள்ள ஹம்சா இருக்கா, அடுத்த வார்த்தையில இருக்கிறது என்னது, இதெல்லாம் நம்ம போன பழைய வீடியோலயே நம்ம பார்த்திருக்கோம். யாராவது இந்த வீடியோவை எடுத்தோடனே மத்தே முன்ஃபசில பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு புரியாது. இன்ஷா அல்லாஹ் மத்தே முத்தசிலுடைய வீடியோ பார்த்து வாங்க. அப்பதான் அதே வார்த்தைனா என்ன அப்படின்றது உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நிறைய பேருக்கு அது விளங்காது. என்ன சொல்றது, தவறாக எடுத்துட்டு ஓதிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் அதே வார்த்தையில இருக்குன்றத நம்ம தமிழ் வாக்கியத்தை வச்சு நான் ஒரு தெளிவுரை கொடுத்திருப்பேன். அதை பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்திய முன்ஃபசில் ரொம்ப இலகுவாக இருக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோ பார்த்துட்டு வர சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அந்த வீடியோ பத்தி நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இல்லாட்டி நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல பாத்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா நூரானி காயிதாவுடைய பிளேலிஸ்ட்ல ஒரு கோர்ஸாவே இப்ப சேனல் நமக்கு கோர்ஸாவே அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களே அந்த பிளேலிஸ்ட் நான் போட்டுட்டு வரல ஒவ்வொரு வகுப்பையும். அந்த வகுப்புகள்லாம் சேர்த்து யூடியூப் சேனலே எனக்கு ஒரு வகுப்பாக ஒரு கோர்ஸா அதை எனக்கு மாற்றி தந்திருக்காங்க. அதனால நீங்க அதை அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு கூட நீங்க வரலாம். ஸோ லிங்க் கீழே ஒரு சில வேலைகள்ல டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா அது ஓப்பன் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு தெளிவை நான் உங்களுக்கு தரேன். சரி, அப்போ இப்ப நம்ம பாடத்துக்குள்ள போலாமா? இப்ப நம்ம மத்தே முன்ஃபசில் தான் நம்ம பார்க்க போறோம். மத்தே முன்ஃபசில்னா என்ன? அதே மாதிரிதான் முத்தசில் முன்ஃபசிலுக்கும் சின்ன ஒரு வித்தியாசம் தான் இருக்கும். என்ன வித்தியாசம் பார்க்கலாமா? மத்துடைய எழுத்துக்கு பின் பாத்தீங்களா, மத்தே முத்தசில்ல வந்த மாதிரி இதுவும் மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி தான் நம்ம கவனிக்கணும். ஆக மொத்தத்துல ஒரு அலிஃபை தாண்டி நீட்டக்கூடிய பெரிய மத்துக்களை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, முதல்ல மத்துடைய எழுத்து இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆனா குர்ஆன்ல பாத்தீங்கன்னா நமக்கு மேல ஒரு மத்து பெரிய மத்தா கொடுத்துருவாங்க. அதுவே நமக்கு ஒரு பெரிய அடையாளம் தான். இருந்தாலும் அதனுடைய வகையை கண்டுபிடிக்கிறதுக்கு மத்தே முத்தசிலா முன்ஃபசிலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இந்த குறிப்பை நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சிருக்கணும். மத்துடைய எழுத்துக்கு பின் ஹம்சா அடுத்த வார்த்தையில் வருமானால், மத்துடைய எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா அடுத்த வார்த்தையில் வர்றது அப்படின்னா முத்தசிலுக்கு அதே வார்த்தையில வரும். அதே வார்த்தைனா என்னன்னு நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது இப்ப அடுத்த வார்த்தையில வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அடுத்த வார்த்தைனா என்ன? கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அதுக்குள்ளேயே ஹம்சா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். அது கனமானது அப்படின்னு இருக்குன்னா அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா ஒரு வார்த்தைக்கு பதிலா 2 வார்த்தை வந்திருக்கு. அப்போ கல்லுல உங்களுக்கு மத்துடைய எழுத்தா இருக்கட்டும், கனமானது அதுக்கு அடுத்த எழுத்து, அதுக்கு அதாவது கல்லு முதல் வார்த்தை,
கனமானது வந்து இரண்டாவது வார்த்தை. இப்ப முதல் வார்த்தையில இல் தான் வந்து மத்துரி எழுத்துன்னு உங்களுடைய மைண்ட்ல வந்து கொஞ்சம் இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க, கற்பனை பண்ணிக்கோங்க. அப்ப இல் தான் வந்து மத்துரி எழுத்தாக இருந்துச்சு அப்படின்னா அடுத்த வார்த்தையில கனமானதுல க வந்து ஹம்சா. அப்போ முத்தசிலுக்கும் முன்ஃபசிலுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கா? முத்தசிலுக்கு அதே வார்த்தையில இருக்கணும். அதே வார்த்தையிலனா அந்த கல்லுன்ற வார்த்தைக்குள்ளேயே மத்துரி எழுத்து இருக்கணும், ஹம்சாவும் இருக்கணும். அதை நம்ம அந்த வீடியோலயே நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ அடுத்த வார்த்தையில ஹம்சா இருக்கணும்ன்றாங்க. அப்ப கல்லுன்ற வார்த்தையில மத்துரி எழுத்து, கனமானதுன்ற வார்த்தையில ஹம்சாவுடைய எழுத்து. அந்த ஹம்சா எங்க இருக்கணும்? ஆரம்பத்துல இருக்கணும், வார்த்தையோட ஆரம்பத்துல இருக்கணும். வார்த்தையோட இறுதியில மத்துரி எழுத்து இருக்கணும், வார்த்தையோட ஆரம்பத்துல ஹம்சா வரும். அதுதான் வந்து அந்த அடுத்த வார்த்தையில வரதுன்றது. வந்து அரபிக்ல உதாரணம் பாத்தீங்க அப்படின்னா இன்னா அன்ஸல்னாஹு, இதுல பாருங்க முதல்ல முத்தசிலுக்கு வந்து ஜான்னு ஒரே வார்த்தையா தான் பார்த்தோம். இங்க இன்னா அன்ஸல்னாஹுன்னு 2 வார்த்தை வந்திருக்கு. அப்ப 2 வார்த்தை வந்துருச்சா? அப்ப இதுல நம்ம எங்க வந்து ஃபர்ஸ்ட் கவனிக்கணும்? ஹம்சா எங்க, அது மத்து எங்க இருக்கு? இன்னா அப்படின்ற வார்த்தையில மத்து இருக்கு. என்ன மத்து? நூனுக்கு தான் மத்து வந்திருக்கு. என்ன மத்து வந்திருக்கு? அலீஃப் மத்தா வந்திருக்கு. எப்படி? நூனுக்கு அப்புறம் அலீஃப் இருக்கு, நூனு அதுக்கு முந்தின எழுத்தாக இருக்கு. அப்ப அதுக்கு வந்து ஃபதஹா கொடுத்துருக்காங்க. இது அலீஃப் மத்தாவுடைய தோற்றம். இன்னொரு அடையாளத்துக்காக மேல வந்து பெரிய மத்து கொடுத்துட்டாங்க. அது வந்து பெரிய மத்துன்னே இருக்கக்கூடிய ஒரு அடையாளம். ஆனா மத்தை முத்தசிலுக்கு அடையாளம் வந்து இங்க ஃபர்ஸ்ட் வார்த்தையில மத்துடி எழுத்தான இன்னா, அந்த நூனுக்கு வந்து மத்துடி எழுத்தா வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன பார்க்கணும்? அதே வார்த்தையில ஹம்சா இருக்கா? இல்ல. இன்னால ஹம்சா இல்ல, வெறும் மத்துடி எழுத்து மட்டும்தான் இருக்கு. க இல் கல் மாதிரியே அந்த இல் மட்டும்தான் நூனாக இருக்கு. அடுத்த வார்த்தையில கனமானதை வந்து அங்சல் நா கூட போடுங்க, அங்சல் நாஹு. அப்ப பாருங்க அங்சல் நாஹு அப்படின்றது ஒரு வார்த்தை. அதுல வந்து ஆரம்பத்துல ஹம்சா வந்திருக்கா? நீங்க கேட்கலாம், அதாவது முதல்ல இருந்து இந்த பாடத்தை வந்து கரெக்டா கவனிச்சிட்டு இருக்கவங்களாக இருந்தா நான் எதை ஹம்சா சொல்றேன்னு உங்களுக்கு இப்ப நான் பாடம் நடத்தும் போதே புரிஞ்சிடும். ஒருவேளை கவனக்குறைவாக இருக்கீங்க அப்படின்னா இங்க எங்க உஸ்தாத் ஹம்சா இருக்கு அப்படின்னு கேட்பீங்க. ஆனா இங்க பாருங்க, இன்னாக்கு அடுத்து அங்சல்னால அலீஃப் இருக்கா? எப்பயுமே அலீஃப் தனிச்சு வந்தாதான் அலீஃப். அதுவே நமக்கு வந்து ஃபதஹா பெற்றோ கெஸ்ரா பெற்றோ ஒரு ஹரக்கத் பெற்று வந்தா என்னது? ஹம்சா. அதை நம்ம ஹம்சான் தான் உச்சரிக்கணும். அப்ப இந்த இடத்துல இதுதான் ஹம்சா. அப்போ இன்னால இருக்கக்கூடிய நூனு மத்துடி எழுத்து, அங்சல்னால இருக்கக்கூடிய ஆரம்ப எழுத்தான ஹம்சா தான். அப்ப இந்த 2 வார்த்தையில இன்னா வந்து மத்துடி எழுத்து முதல் வார்த்தையில வந்திருக்கு, அடுத்த வார்த்தையில ஹம்சா வந்திருக்கு. அப்ப இது மத்தே முன்ஃபசிலுடைய அடையாளம். அடுத்த உதாரணம் பாருங்க. ஆலு ஆமன்னா, ஆலூல பாருங்க லாம் வாவ் லம்மா லூ இருக்கா? மத்துடி எழுத்து. இது ஒரு வார்த்தை. ஆலுன்றது, ஆலுன்ற வந்து மத்துடி எழுத்து. காலூல லாம் வந்து மத்துடி எழுத்து. அடுத்த வார்த்தையில ஆமன்னா பாத்தீங்கன்னா அதுல ஆரம்பத்துல வந்து ஹம்சா வந்திருக்கு. லஹூ அல் ஆஃபன், லஹூல பாருங்க ஹ வந்து லஹூன்றது ஒரு வார்த்தை, அல் ஆஃபன்றது இன்னொரு வார்த்தை. அப்ப 2 வார்த்தை இருக்கு. அதுல ஹூ வந்து மத்துடி எழுத்தா இருக்கு, அடுத்த வார்த்தையில அல் ஆஃபன்ல வந்து ஆரம்பத்துல ஹம்சா வந்திருக்கு. அப்ப இது வந்து மத்தே முன்ஃபசிலுடைய அடையாளம். இந்த இடத்துல 4 அலிஃப் நம்ம கண்டிப்பா நீட்டணும். லஹூ அல் ஆஃபன். நம்ம குரான்ல வந்து பாத்தீங்கன்னா மத்துக்களை நம்ம கவனிக்காம போறது அனுமதியே கிடையாது. அதனால நம்ம இங்கேயே நம்ம இந்த மத்துக்களை வந்து நீட்டி அந்த மத்தை பார்த்துட்டாலே நீங்க என்ன பண்ணணும்? நல்லா நீட்டி பழகணும். ஃபீ அம்ரினா, ஃபீல ஃபாயா கெஸ்ரா ஃபீ, ஃபீன்றதே ஒரு வார்த்தை தான். அதுக்கு அடுத்தது அம்ரினான்றது ஒரு வார்த்தை. அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா ஹம்சா வந்து வந்திருக்கு, ஃபீன்றது மத்துரி எழுத்து. அப்ப மத்துரி எழுத்துக்கு பின்னாடி ஹம்சா வந்து அடுத்த வார்த்தையில வந்திருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு வீடியோல நம்ம மத்தே முன்ஃபசில் பத்தி பார்த்தோம். போன வீடியோல முத்தசிலும், இந்த வீடியோல நம்ம முன்ஃபசில் பத்தி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோல மத்தே லாசிம் பார்க்கலாம். இந்த பாடங்கள் சம்பந்தமா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் அகாடமி நம்பரை நீங்க அணுகி வாட்ஸ்அப் மூலியமா கூட நீங்க வந்து எங்கள்கிட்ட வந்து சந்தேகங்களை வந்து கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளலாம்.
இது வரைக்கும் நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல தான் நம்ம வந்து சந்தேகங்களுக்கு வந்து நம்ம வந்து ரிப்ளை பண்ணிட்டு இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நம்ம தனியா ஆன்லைன்லயே அகாடமி ஆரம்பிச்சு அது நல்லா போயிட்டு இருக்கு. ஒரு 10-20 பசங்க வந்து நம்ம கிட்ட வந்து அல்லாஹ் உதவியை கொண்டு குர்ஆன் வந்து கத்துக்கிட்டு இருக்காங்க. முஅல்லிமா கோர்ஸ்க்கும் நம்ம இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து இந்த ரமலான் மாதத்துக்கு அடுத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கு அட்மிஷன்ஸும் நமக்கு போயிட்டு இருக்கு. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க வந்து அகாடமி நம்பரை வச்சு கூட நீங்க வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியல உஸ்தாத், இது எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து இதோடைய டவுட், எனக்கு இதோடைய சந்தேகங்கள் வந்து கிளியர் பண்ணுங்க, எனக்கு இதுல எனக்கு புரியல. ஏன்னா நம்மளுடைய வீடியோ பார்த்து நமக்கு சில பேர் வந்து விளங்கிப்பாங்க, ஆனா சில பேருக்கு வந்து இல்லை, இன்னும் கொஞ்சம் தெளிவுரை வந்து அவங்களுக்கு தேவைப்படும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக அல்லாஹுடைய நம்மளுடைய அட்மின் மூலியமா நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா நான் வந்து இன்ஷா அல்லாஹ் அதுல இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு உங்களுக்கு வந்து தெளிவு. இந்த கிதாப் நம்ம முடிச்ச உடன் என்ன பண்ண போறோம், அடுத்த கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உயர்நிலை தஜ்வீதையும் நம்ம சேர்த்து நம்ம கொண்டு போறோம் அல்ஹம்துலில்லாஹ். அதனால உங்களுடைய ஆதரவு வந்து நம்மளுடைய சேனலுக்கும் நம்மளுடைய அகாடமிக்கு தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.